السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن للمتقين مفازا وعيلا. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: இத்தகில்லாஹ் ஹைசுமா குந்தும் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கல்லையும் மண்ணையும் படைத்து புல்லையும் புழுதியையும் புனிதம் என கற்பிக்கும் வழிதவறிய வழியில் நம்மை சேர்த்து விடாமல் விண்ணையும் மண்ணையும் படைத்து அவனை வணங்குகின்ற கூட்டத்தில் சேர்த்த வல்ல அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருட்கொடையாம் அகிலத்தின் வழிகாட்டியை அனுப்பப்பட்ட நாயக திருமேனி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையாக எடுத்து பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், குறிப்பாக அங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உலக முஸ்லிம்கள் யாவர் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றிடாமலுமாக ஆமீன். எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, வாழும் காலம் எல்லாம் அல்லாஹு தாலா எதன்படி வாழ சொன்னானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன்படி வாழ கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கூடிய நப்பாக்கிட்டு அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானா. உலகத்துல ஒரு மனிதன் வாழக்கூடிய காலங்கள் அனைத்தும் இறையச்சமுடையவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானா. இறையச்சம் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் தாலா திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லும் பொழுது, இன்னலில் முத்தகீன மஃபாஸா, யாருக்கு வெற்றி நாளைக்கு மறுமையில, உலகத்திலேயும் ஒரு ஆள் வெற்றி பெறணும் அப்படின்னா நாளைக்கு மறுமையில எந்த மனிதருக்கு அல்லாஹ் தாலா மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் தாலா நசீபாக்குறான் அப்படின்னா அந்த மனிதர் இந்த உலகத்துல வாழும் பொழுது எந்த ஒரு மனிதர் இறையச்சத்தோட பயபக்தியோட இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தாலா எந்த ஒரு கவலையும் இல்லாம சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய ஒரு நசீப் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிது புரிவானா. ஏன்னா உலகத்துல வெற்றியாளர்கள் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சுப செய்தி சொல்லும் பொழுது நாம் எப்படிப்பட்ட இறை நேசர்களாக இருக்கணும், எப்படிப்பட்ட தக்வா உடையவர்களாக இறை அச்சம் உடையவர்களாக நாம் இருக்கணும் என்பதை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், எடுத்து நடக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில இறையச்சத்தோடு எப்படி வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் உயிர் பிரியக்கூடிய நேரம் வரைக்கும் இறையச்சத்திலே வாழ்ந்து இறையச்சத்தோட என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் இறையச்சத்தோட என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு நாம் இறையச்சத்தை எந்த அளவுக்கு நம்ம கையில எடுத்திருக்கோம், நம்மளுடைய இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்குது. அல்லாஹ் தஆலா தக்வாவை இமாம்கள் 3 வகையா பிரிக்கிறாங்க. இந்த இறையச்சம்ன்றது தக்வான்றது 3 வகையா பிரிக்கிறாங்க. அதுல முதல் வகை என்ன அப்படின்னா, உலகத்துல ஒரு மனிதர் பிறந்து அல்லாஹ்வை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கலிமா சொன்னா அந்த மனிதர் உலகத்துல செஞ்ச பாவத்துக்காண்டி ஒரு கட்ட வரைக்கும் நரகத்துல வேதனை அனுபவிக்கப்பட்டு திரும்ப நினைச்சுவார், அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுவார். இது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, இவங்க யார் அப்படின்னா உலகத்துல வாழும் பொழுது சிறிய பாவங்கள் பெரிய பாவங்களை விட்டு தன்னுடைய என்ன செஞ்சிருப்பாங்க, தடுத்து வச்சிருப்பாங்க. பாவம் செய்யறோம்ல, பாவம் செய்யறதுல சின்ன பாவங்கள்னு சொல்லி இருக்குது, பெரும் பாவங்கள் சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. இந்த 2 விஷயத்தையும் இந்த மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இருந்து தடுத்து நினைச்சுவாங்க, நடப்பாங்க. அல்லாஹ் எதை விஷயத்தை தடுத்தானோ கடமையான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இதெல்லாம் பெரும் பாவம் சொல்லி சில விஷயங்களை சொன்னாங்க, இதெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தவிர்த்து இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சில நடைமுறைகளை உலக சமுதாயத்திற்கு வழிகாட்டிட்டு என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இந்த பெரும்பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில இருந்து என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது தக்வாவினுடைய 2வது அம்சத்தை பத்தி சொன்னாங்க. 3வது அம்சம், ஒரு மனிதர் இறையச்சத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு மரணிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்துல 3வது விஷயத்த தக்வாவினுடைய மிக உச்சகட்டமான ஒரு விஷயத்த இமாம்கள் சொல்லும் பொழுது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு உணவு வந்து இருக்குது, அந்த உணவு ஹலாலான உணவுன்னு சொல்லி தைரியமா தெரிஞ்சா அதை நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனா ஒரு உணவு நமக்கு முன்னாடி வந்து வைக்கப்படுது, அந்த உணவு ஹலாலா இருக்குமா ஹராமா இருக்குமான்னு சொல்லி சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த மனிதர்
அந்த உணவை தவிர்த்து இருக்கிறது தக்வாவினுடைய உச்சகட்டம் நினைச்சாங்க சொல்றாங்க. தக்வாவினுடைய உச்சகட்டம் என்ன? ஒரு உணவு நமக்கு முன்னாடி வந்து இருக்குது, ஆனா நம்ம கடுமையான பசியில இருக்கிறோம், ஆனா அது ஹராமான உணவுன்னு நமக்கு தெரியுது. தெரிஞ்சும் அந்த விஷயத்துல ஒரு சந்தேகம் ஏற்பட்டா கூட இது ஹலாலான உணவா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம், நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட உணவு, ஆனா இது ஹலாலா இருக்குமா ஹராமா இருக்குமான்னு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த உணவு கூட உட்கொள்ள கூடாதுன்னு சொல்றாங்க. அதான் தக்வாவினுடைய உச்சகட்டம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல எது ஹலால் எது ஹராம் சொல்லி பேணி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இன்னைக்கு கடந்த நாட்கள்ல சொன்னோம் எது ஹலால் ஹராம். போன ஜும்மால கூட ஹலால் ஹராமினுடைய விஷயத்தை பத்தி சொன்னோம். எந்தெந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்திட்டு போனாங்க. இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுறது ஹலால், இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுறது ஹராம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தோம் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் இருக்குல்ல, நீங்க பிள்ளைங்க பிரியப்பட்டு சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் ஜல்லி சாப்பிடுவாங்க அப்படித்தானே. பிள்ளைங்க எது கேட்டாலும் ஜல்லி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஜல்லி எல்லாம் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மூலப்பொருள் சேர்க்கிறாங்க. ஜல்லி தயாரிக்கிறதுக்கும் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கும் ஒரு மூலப்பொருள் என்ன அப்படின்னா ஜெலடின் அப்படின்ற ஒரு பொருள் சேர்ப்பாங்க. அந்த ஜெலடின் அப்படின்ற பொருள் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா பன்றி கொழுப்புல இருந்து என்ன செய்யறாங்க தயாரிக்கிறாங்க ஜெலடின் அப்படின்ற பொருள். எதனால அது மூலப்பொருளா வந்து ஐஸ்கிரீமுக்கு இருக்கு ஜெல்லிக்கு இருக்கு அப்படின்னா பொதுவாகவே வந்து மாட்டுக்கு வந்து மாட்டினுடைய இறைச்சியில கொலஸ்ட்ரால் வந்து ஒரு 7% வரைக்கும் நிச்சயமா இருக்குமா. அதே ஆட்டுக்கு கிட்டத்தட்ட 17% கொலஸ்ட்ரால் வந்து அதனுடைய உடல் நினைச்சையும் இருக்கும் ஆட்டினுடைய இறைச்சியில. ஆனா பன்றியினுடைய இறைச்சியில கொலஸ்ட்ரால்ன்றது ஒரு பன்றி வந்து 100 கிலோ இருக்கு அப்படின்னா அதுல 50 கிலோ இறைச்சி இருந்தா 50 கிலோ கொழுப்பு இருக்குமா. அந்த அளவுக்கு கொழுப்பு சத்து நிறைந்ததுதான் பன்றி. அந்த உடல்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த கொழுப்பு சத்துல இருந்தா என்ன செய்யறாங்க ஐஸ்கிரீம் தயாரிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஐஸ்கிரீமை தயாரிக்கும் போது பால்ல இந்த ஜெலட்டினை கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதை அடிச்சு 10 லிட்டர் போடுறோம்னு வச்சுக்கலேன், அதுல 20 லிட்டரா நம்மளுக்கு என்ன செய்யும் ஐஸ்கிரீமா தரும். இது அந்த பன்றியினுடைய இறைச்சில இருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஜெலட்டினை வச்சு தயாரிச்சா மட்டும்தான் அந்த ஐஸ்கிரீமுடைய உற்பத்தி 1க்கு டபுள் மடங்கு என்ன செய்யும் வரும். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சாப்பிடக்கூடிய ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடக்கூடிய பொருட்கள்ல பெருநாளுக்கெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது எல்லா பிள்ளைங்களோட இயல்பான ஒரு பழக்கம் அப்படிதானே. ஆனா அது நம்ம வந்து ஒரு பிள்ளைங்க கேட்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறோம். ஆனா அதுல இப்படிப்பட்ட ஒரு நச்சுப்பொருள் கலக்கப்படுறது நமக்கு என்ன செய்யல தெரியல. ஒரு மனிதனுடைய துவா இறைவனுடைய ஒப்புக்கொள்ளப்படணும் அப்படின்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல ஹலால் ஹராம ரொம்ப பேணி என்ன செய்யணும் வாழணும், இறையச்சத்தோட வாழணும், தக்வாவோட வாழணும். மரணிக்கிற வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு பரணிக்கிறதா மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியம் வாங்கலா அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியது புரிவானா. அந்த ஜெல்லி தயாரிக்கிறாங்களா ஜெல்லிக்கும் மூலக்கூறு என்னதுதான் இந்த ஜெலடின் அப்படின்ற பொருள். அந்த ஜெலடினை நீங்க வந்து இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த ஜெலடின் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தட்ஸ் மேட் ஃப்ரம் பிக் ஃபேட்னு போட்டிருப்பாங்க. இது பன்றி கொழுப்புல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வச்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க. இஸ்லாமிய முறைப்படி பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிடுறது ஹராம், அதனுடைய எலும்பை சாப்பிடுறது ஹராம், அதனுடைய எந்த ஒரு உறுப்புகளையும் நம்ம பயன்படுத்துறது என்ன ஹராம். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஒரு காட்டுல மாட்டிக்கிட்டோம், நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவே கிடைக்கல. நம்ம இதுக்கு மேல நம்ம சாப்பிடாம இருந்தா நம்ம உயிர் பிரியத்துக்குண்டான சூழலுக்குள்ள என்ன செய்யும் ஏற்படும் அப்படின்னா இருந்தா மட்டும்தான் இஸ்லாத்துல நம்ம மார்க் அடிப்படையில ஒரு இறைச்சியை சாப்பிட பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் அதை சாப்பிடலாம். அதுவும் வேற எந்த ஒரு உணவும் கிடைக்கல, நம்ம காட்டவே மாட்டிக்கல. ஆனா இதே இந்த ஒன்னே ஒரு இறைச்சி மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குது. ஆனா அந்த இறைச்சி நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்ம உயிர் பெய்யும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த லரூரத்தான இக்கட்டான நேரத்தை மட்டும் அந்த பன்றியினுடைய இறைச்சி சாப்பிடான்னு சொல்லி மதுஹபினுடைய இமாம்கள் நினைச்சாங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல எதுல ஹலால் இருக்கு ஹராம் இருக்குன்னு தெரியாம நம்ம என்ன செய்யறோம் உணவுகளை நம்ம என்ன செய்யறோம் உட்கொண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இறையச்சம் என்பது ரொம்ப பேணுதல் மிக்கதா ரொம்ப உயர்வானதாக என்ன செய்யணும் இருக்கணும். பனி இஸ்ரேல் காலத்துல வாழ்ந்த 3 மனிதர்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இது புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். பனி இஸ்ரேல்ல 3 மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அந்த 3 மனிதரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு. இந்த 3 மனிதர்கள் எப்படிப்பட்ட இறையச்சம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது முதல் விஷயம் சொன்னாங்க, 3 பேர் காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. வர வழியில என்ன செய்யுது மழை பெய்யுது. மழை பெய்ஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த காட்டுல ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ள போய் என்ன செஞ்சுட்டாங்க இவங்க நுழைஞ்சுட்டாங்க.
நுழைஞ்ச உடனே அந்த குகை எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு பாறாங்கல் அந்த குகையை மூடிருச்சு. ஒரு பெரிய பாறாங்கல் அந்த குகையை மூடிருச்சு. இந்த மூடின உடனே இந்த 3 நபர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா அந்த 3 பேருடைய உள்ளத்துல என்ன தோணுது அப்படின்னா, நம்ம உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல நம்ம அல்லாஹ்வுக்காண்டி செஞ்ச ஒரு காரியத்தை வச்சு அல்லாஹ்ட்ட அந்த உதவியை கேட்போம். அந்த கல் விலகிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்ட்ட உதவியை கேட்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான், இதுல இருந்து வெற்றியை தருவான் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேருடைய உள்ளத்துல என்ன செய்யுது தோணுது. தோணுன உடனே முதல் மனிதர் கையேந்தி துவா கேட்டாராம், யா அல்லாஹ், உலகத்துல நான் வாழும் பொழுது என்னுடைய தாய் தந்தைகள் ரொம்ப வயதானவங்க, ரொம்ப வயதான ஆட்கள். அவங்களுக்கு நான் டெய்லி என்னுடைய ஆடை என்ன செய்வேன், காட்டுல மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆட்டுல இருந்து பாலை கறந்து என்னுடைய தாய் தந்தைக்கு கொடுத்து அவங்க பசியார குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மீத பாலை தருவாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். ஒரு நாள் நான் ஆடை மேய்ச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருச்சு. நேரம் மாறின உடனே என்ன ஆயிருச்சு அப்படின்னா, நான் வரும்போது எங்க தாய் தந்தை தூங்கிட்டாங்க. மாப்பா அம்மா தூங்கினதுனால அன்னைக்கு பால் கறந்து கொண்டு வந்தேன். என் தாய் தந்தை தூங்கினதை பார்த்துட்டு அவங்களை எழுப்பி இந்த பாலை கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன செய்யல, மனசு இல்லை. அதனால இரவு முழுக்க அவங்க முன்னாடியே நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், நின்றுகிட்டே இருந்தேன். எது வரைக்கும், அவங்க முழிக்கிற வரைக்கும். என்னுடைய பிள்ளைங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க பசியில, பிள்ளைங்க கதறி அழுகுறாங்க பசினால. ஆனா என்னுடைய தாய் தந்தைக்கு வழக்கமா நான் கொடுக்காம என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அதனால அவங்க என்னுடைய தாய் தந்தை அடுத்த நாள் முழிக்கிற வரைக்கும், அந்த தூக்கத்துல இருந்து விழிக்கிற வரைக்கும் நான் என்ன செஞ்சேன், அவங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். அந்த விஷயத்தை நீ பொருந்திக்கிட்ட அப்படின்னா இந்த கல்ல கொஞ்சம் விலகி எனக்கு சூரியத்தினுடைய ஒளியை எனக்கு என்ன செய்ய காமி அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் துவா கேட்டாராம். கேட்ட உடனே அந்த குகையில மூடின அந்த பாறாங்கல் கொஞ்சம் விலகுச்சு. அதுல கூட்டத்துல 2வது நபர் துவா கேட்டானா, யா அல்லாஹ், உலகத்துல வாழும் பொழுது என்னுடைய தகப்பனாரோட கூட பிறந்த மாமியினுடைய மகள் ரொம்ப அழகானவா, ரொம்ப அழகானவா. அவளை உலகத்துல எந்த ஆண் பிரியப்படுறானோ அந்த ஆணை விட ரொம்ப அதிகமா நான் என்ன செஞ்சேன், பிரியப்பட்டேன். அவளை நான் அடையணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசைப்படக்கூடிய நேரத்துல அந்த பெண்மணி என்கிட்ட சொன்னா, என்னைய நீ அடையணும் அப்படின்னா 100 தினார் எனக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். 100 தினார் எனக்கு தான், என்னைய நீ என்ன செஞ்சுக்கோ, அனுபவிச்சுக்கோ. அவ சொன்னா, நான் ரொம்ப வேலை பார்த்து 100 தினாரை நான் என்ன செஞ்சேன், கையில சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அவள்கிட்ட கொடுத்தேன். கொடுத்த உடனே அவ 2 காலிற்கு பக்கத்துல நான் என்ன செஞ்சேன், உட்கார்ந்தேன். உட்கார்ந்த உடனே அந்த பெண்மணி சொன்னா, இத்தக்கில்லா, அல்லாஹ் நீ என்ன செஞ்சுக்கோ, பயந்துக்கோ, ஹலாலாக்காம என்ன நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு ஹராம் அப்படின்ற ஒரு வார்த்தைய அந்த பெண்மணி சொன்னா. அந்த நேரத்துல உன்னுடைய இறையச்சத்துக்காண்டி, நீ சொன்ன அந்த தக்வாவை காண்டி, உன்னுடைய இறையச்சத்துக்காண்டி நான் அந்த இடத்துல இருந்து அந்த தவறு செய்யாம நான் என்ன செஞ்சுட்டேன், ரப்பே அதை விட்டு நான் விலகிட்டேன். அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து நீ பொருந்திக்கிட்டே அப்படின்னா இந்த குகையில மாட்டிட்டு இந்த கல்ல இன்னும் கொஞ்சம் விலகுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, துவா கேட்டார் அந்த மனிதர். சொன்ன உடனே 2வது அந்த விலகுச்சு. அந்த கூட்டத்துல 3வது நபர் துவா கேட்டாராம். என்னது அப்படின்னா, அந்த மனிதர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், செல்வந்தர். அவர் விவசாயம்லாம் பார்த்து நல்ல பணக்கத்தான நிலையில அவர் என்ன செய்றார், இருக்கிறார். அந்த நபர் ஒருத்தரை வேலைக்கு நியமிச்சு, இன்னைக்கு நீங்க வேலை பார்த்ததுக்கு கூலி 3 சா. 3 சான்றது ஒரு நம்ம அளவுக்கு ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு முன்னாடி கும்பால அளந்து போடுவாங்க தெரியுங்களா, கும்பா மாதிரி அரிசி பானையில என்ன செய்வாங்க, ஒரு இது மாதிரி அளவு மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த அளவு 3 சா தரேன். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வேலை பாருங்க, 3 சா நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு தரேன். என்னது 3 சா தரேன்னு சொன்னார் அப்படின்னா, ஒரு வகையான கேழ்வரகுன்னு சொல்லி வரும்ல, அதை 3 சா நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஒரு நாள் வேலை பார்க்கறது கூலியா தரேன் அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரு, சொன்னாரு. சொன்ன உடனே அதை ஏத்துக்கிட்டு என்ன செஞ்சாரு, அவர் ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்தாரு. வேலை பார்த்து முடிச்ச உடனே அவருக்கு என்ன செஞ்சாரு, இந்த வாப்பா இந்த கூலியை வாங்கிட்டு போன்னு என்ன செஞ்சேன், நான் சொன்னேன். சொன்ன நேரத்தை அந்த மனிதர், நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த கூலியை நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நான் ஒன்றும் செய்யல. அந்த 3 சா கேழ்வரக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா பூமியில பயிரிட்டேன். பூமியில பயிரிட்டு அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சு ஆடு மாடுகளை வாங்கினேன். ஒரு வேலையால என்ன செஞ்சேன், நியமிச்சு அதுல வரக்கூடிய அறுவடைகளை ஃபுல்லா ஒரு பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை நான் என்ன செஞ்சேன், நியமிச்சேன். குறிப்பிட்ட நாள் கழிச்சு என்கிட்ட அந்த உரிய கூலியை வாங்கிட்டு போகாத அந்த நபர் வந்தாரு. என்கிட்ட நீ என்ன செய்,
அல்லாஹ்வின் அடிமையே எனக்கு ஒரு கூலி தரணும்ல, அதை தான் சொல்லி கேட்டாரு. கேட்ட உடனே இந்த மனிதர் சொன்னாராம், குகையில மாட்டிட்டு இருந்த அந்த நபர், இந்த இருக்குல்ல இதை ஃபுல்லா நீ என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. இந்த பயிரிடக்கூடிய இவ்வளவு பெரிய இடம், அதுல இருந்து கிடைச்ச இந்த மாடு வேற அந்த வேலை பார்க்கக்கூடிய ஆள், இது எல்லாத்தையும் சேர்த்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு என்ன செஞ்சாராம் சொன்னாராம். சொன்ன உடனே அந்த மனிதர் சொன்னாராம், என்ன கேலி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். என்ன கேலி பண்றியா, நீ எனக்கு தரேன்னு சொன்னது 3 சாதான், ஆனா நீ என்ன இவ்வளவு பெரிய இடத்த, எனக்கு இவ்வளவு பெரிய இடத்த பயிரிட்ட இடத்தையும் ஆடு மாடு 2வது ஒரு ஆளை நியமிச்சிருக்க அந்த நபர் எனக்கு நீ தரேன்னு சொல்றீங்களே, என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனிதர் சொன்னாரா, அன்னைக்கு நான் உனக்கு நியமிச்ச கூலி 3 சா, அதை நீ வேங்காம போயிட்ட, அதுக்கு பதிலா நான் என்ன செஞ்சேன், அந்த 3 சா கேழ்வரக நான் என்ன செஞ்சேன், பயிரிட்டு அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை ஃபுல்லா வாங்கி ஆடு மாடுகள் 2வது அதுக்கு உண்டான பொறுப்புதாரியை நான் நியமிச்சேன், இது ஃபுல்லா உனக்குரியது அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த ஒப்படைச்ச விஷயத்த ரப்பே நீ பொருந்திக்கிட்ட அப்படின்னா இந்த குகையில் உள்ள மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த கல்லை முழுமையா என்ன செஞ்சிரு நீக்கிருன்னு சொல்லி அவர் துவா கேட்டார். கேட்ட உடனே என்ன செஞ்சிச்சு, அந்த கல் முழுமையா என்ன செஞ்சிச்சு, விலகிச்சு. உலகத்துல ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக சமுதாயத்துக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதர் எந்த அளவுக்கு இறையச்சத்தோட பண்போட நம்ம வாழ்றோமோ அதை கொண்டு கேட்கப்படக்கூடிய துவா இறைவனிடத்துல என்ன செய்யப்படும், ஒப்புக்கொள்ளப்படும். இன்னைக்கு கூலிய முறையா கொடுக்காத முதலாளிகள் எதுவும் செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஒரு 500 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு எந்த அளவு கஞ்சப்பாடு பாடி 400 ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலாளிகள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிகமா உதவி செஞ்சு தாராளமா சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளிகள் என்ன செய்யறாங்க, துணியால என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. இது பலதரப்பட்ட மனிதர்கள். இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு இறையச்சத்தோடு இருக்கணும், நம்ம தொழுகையில் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமான முறையில் இறையச்சத்தோடு நம்ம என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். நம்ம தொழுகையில தக்பீர் கட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்யும், பல சிந்தனைகள் வரும். இன்னைக்கு அவர் நமக்கு ரூபா தரணுமே, இன்னைக்கு நம்ம அவருக்கு ரூபா கொடுக்கணுமே அப்படின்ற எண்ணம், இந்த மாதிரி எண்ணங்கள் தொழுகையில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதே மாதிரி ஒரு வியாபாரத்தில் இருக்கும், அந்த வியாபாரத்துல எது ஹலால் ஹராம்னு பார்த்து அதை என்ன செய்யணும், வியாபாரம் பண்ணணும். இன்னைக்கு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோட்டல்ல ஒரு நாள் பயன்படுத்தின அந்த எண்ணெயை அடுத்த நாள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயிலேயே அதிகமான கொலஸ்ட்ரால் என்ன செஞ்சிடும், தங்கிரும். அந்த எண்ணெயை சூடு தார வச்சு அடுத்த நாள் அந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது அது மேற்கொண்டு கொலஸ்ட்ரால் என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஒரு நாள் பயன்படுத்தின எண்ணெய் என்ன செய்யக்கூடாது, அடுத்த நாள் என்ன செய்யக்கூடாது, ஹோட்டல்காரங்க பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா நாளைக்கு மறுமையில் அவர்களும் என்னது, குற்றவாளி. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை என்ன செய்யணும், நம்முடைய சகோதரனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு நாள் இருந்த சிக்கனை பொறிச்சு வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் நினைச்சக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, பயன்பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. எந்த அளவுக்கு உணவை நம்ம என்ன செய்வோம், சாப்பிடுவோம், அதே மாதிரி நம்முடைய சகோதரனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு இறைச்சி கடைக்கு போறோம், ஆடு மாடோ கோழியோ ஏதோ வாங்க போறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேட்கிறோம், இது நல்ல கறியா அப்படின்னா அவங்க உண்மையிலே இது நல்ல கறியா இருந்தா தான் கொடுக்கணும். அதே இந்த கறி நல்ல கறி இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. அந்த நேரத்தில் முதலாளிக்கு விசுவாசமா இருக்கும்னு சொல்லிட்டு பொய்ய மறைச்சு நம்ம என்ன செய்யறோம், அந்த இறைச்சியை வித்தோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்துல நம்ம குற்றவாளியா என்ன செய்வோம், நிற்போம். இன்னைக்கு சில கறிலாம் வேகவே வேகாது, ஆனா அந்த கறி நல்ல கறின்னு நினைச்சிட்டு வித்துருவாங்க. ஆனா அந்த வீட்டுல குக்கர்ல வச்சு அவிச்சு பார்த்தா என்ன செய்யாது, வேகாது. அப்ப இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தங்கிட்ட நல்ல கறின்னு சொல்லி கொடுத்த கறி இப்படிப்பட்ட நிலையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நேரத்தை பொய் சொன்ன ஒரு குற்றவாளியா நம்ம என்ன செய்யறோம், ஆளாகிறோம். நாளைக்கு மறுமையில இது குறித்தான கேள்வி கணக்குகள் ரொம்ப கடுமையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நமக்கு ஈமான் இலகுவா நமக்கு என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1981 நம்ம ரஹமத் நகர்ன்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி ரஹமத் நகர்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் ஒரு காலகட்டத்தில் மீனாட்சிபுரம்னு இருந்துச்சு. அந்த மீனாட்சிபுரத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, மாற்று மத சகோதரர்களா தாழ்த்தப்பட்ட மக்களா நினைச்சாங்க இருந்தாங்க. இருந்த மக்களை ரொம்ப துன்புறுத்தினாங்க, ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. அவங்கள ஒரு டீ கடையில போய் டீ குடிக்கணும்னா கூட சிரட்டையில தான் கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்ட இழிவான ஒரு சமூகமா பார்க்கப்பட்ட அந்த மக்கள் எங்க நமக்கு உரிய நிலை கிடைக்கும், நம்ம எங்க போனாலும் நமக்கு கண்ணியம் கிடைக்கணும், நம்மளை ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க இவனுங்க. நம்மளை எல்லா இடத்துலையும் ரொம்ப மட்டமா நினைக்கிறானுங்க. நம்ம ஒரு சபையில போய் நம்ம கண்ணியமான முறையில் நம்மளால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஒரு டீ கடையில போய் டீ கேட்டா கூட சிரட்டையில ஊத்தி நமக்கு என்ன செய்யறாங்க, தராங்க. நமக்குண்டான சம உரிமை நம்மளுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க அந்த மக்கள். தேடினதுல முஸ்லீம் சமூகம் மட்டும்தான், இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் உலகத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரே ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆய்வு பண்ணி அன்னைக்கு நம்ம
ஜங்ஷன்ல உள்ள பெரிய பிள்ளை ஷாதுலி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அசத் இருந்தார். அவங்க வாப்ப மூலியமா கிட்டத்தட்ட 1500 பேர் இஸ்லாத்தை ஏத்தாங்க. கிட்டத்தட்ட 200 குடும்பம் வசிச்ச அந்த மீனாட்சிபுரம் முழுமையா ரஹமத் நகர்னு சொல்லி என்ன செஞ்சு மாறிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. நமக்கு உரித்தான ஒரு சம உரிமை எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏங்கினாங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சிச்சு, இஸ்லாம் அவர்களுக்கு கை கொடுத்துச்சு. அன்னைக்கு கிட்டத்தட்ட 1500 பேர் இஸ்லாத்தை ஏத்தது அப்படின்றது இந்தியா பார்லிமெண்ட்லயே பேசப்பட்டுச்சு, உலகம் முழுக்க பரவலா பேசப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இத்தனை மக்கள் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு வேற மதத்துக்கு மாறுறாங்க அப்படின்னா அந்த மதத்தினுடைய மகத்துவம் என்ன, மாண்பு என்னன்னு சொல்லி அன்னைக்கு பார்லிமெண்ட்ல என்ன செய்யப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட சமத்துவம் மிக்க ஒரு மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்துல எந்த அளவுக்கு இறையச்சத்தோடும் தக்வாவோடும் நம்ம வாழணும் அப்படின்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல நம்மளால இருக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் எடுத்துக்கிட்டா கூட நமக்குள்ள பல பிரிவினைகள். ஜப்பான் அப்படின்ற ஒரு நாடு, அதுல ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற இடத்துல அமெரிக்கா ஒரு அணு சோதனை என்ன செய்யுது, குண்டை தூக்கி போடுது. போட்ட உடனே ஜப்பானுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஒரு சமூகம் ஒற்றுமையா இருந்தா நம்மளை யாரும் அசைக்க முடியாது என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய ஒரு சான்று. ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற இடத்துல அமெரிக்கா என்ன செய்யுது, மிகப்பெரிய ஒரு குண்டை என்ன செய்து போடுது. அதுல மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு என்ன செய்து ஏற்படுது. அன்னைக்கு ஜப்பான்ல 2 கூட்டத்தார்கள் தான் இருந்தாங்களாம். ஒன்னும் உயர்ந்த கூட்டம், இன்னொன்று தாழ்ந்த கூட்டம். ஒன்னு சாமுராய் அப்படின்ற உயர்ந்த கோத்திரத்தார், இன்னொன்னு புராக் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாழ்ந்த கூட்டம். இந்த தாழ்ந்த கூட்டம் அவங்க அந்தஸ்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவங்களுக்கு என்ன தேவை, பாத்ரூம் கிளீன் பண்றது, வீட்டு வேலை பார்க்கறது, அவங்களுக்கு செருப்பு தச்சு கொடுக்க, இப்படி கீழ்மட்ட வேலையை மட்டும் தான் அவங்க என்ன செய்யணும், பார்க்கணும். ஜப்பான்ல இந்த 2 கூட்டம் மட்டும் தான் இருந்துச்சு, பல பிரிவினைகள் என்ன செய்யல இல்லை. இந்த 2 கூட்டத்தார்கள் உயர்ந்த கூட்டம் தாழ்ந்த கூட்டத்தை ரொம்ப கேவலப்படுத்தி என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. இந்த ஹிரோஷிமா நாகசாகி ஏற்பட்டதுக்கு அப்புறம் அங்க மக்களாட்சி ஏற்பட்டுச்சு. மக்களாட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஜப்பான்ல ஏற்பட்டுச்சு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த மக்களால் அதை விட்டு மீண்டு வெளியில வரணும். மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தீர்ப்பு என்ன செய்றாங்க, விடுறாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா, இன்னைக்கு இதுக்கு அப்புறத்துல இருந்து ஜப்பான்ல உயர்ந்த கூட்டம் தாழ்ந்த கூட்டம் சொல்லி யாருமே எனக்கு கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரி என்னதுதான், மனிதர்கள் தான். இன்னும் 30 வருஷத்துல இந்த சாமுராய் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த கூட்டத்தில் உள்ள அந்த ரத்தமும் இந்த தாழ்ந்த கூட்டம், அந்த 2 பேருடைய கூட்டமும் வெறும் 30 வருஷத்துல எல்லாருடைய உடல்லையும் கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, ஜப்பான்ல ஒரு தீர்ப்பு என்ன செய்யறாங்க, வெளியிடுறாங்க. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல ஜப்பான்ல இவன் தாழ்ந்த கூட்டம், இவன் கூட நீ என்ன செய்ய போற, திருமணத்தை முடிக்க போற, உன் குடும்பத்தோட என்ன செய்ய போற, சம்பந்தம் வைக்க போற சொன்னாங்க அப்படின்னா ஜப்பான்ல அவங்க என்ன செய்யப்படும், தூக்கிலிடப்படும். வெளிப்படையா கூட என்ன செய்ய பேசக்கூடாது. இவங்க தாழ்ந்த கூட்டம், இவங்க உயர்ந்த கூட்டம் சொல்லி யார் பேசுறாங்களோ ஜப்பான்ல அவங்கள போய் என்ன செய்யப்படும், தூக்கிலிடப்படும். வெறும் 30 வருஷம். 30 வருஷத்துல ஜப்பான் எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு மாறிச்சு அப்படின்னா, சாமுராய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த கூட்டமும் புராக் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாழ்ந்த கூட்டத்தினுடைய ரத்தமும் என்ன செஞ்சிருச்சு, 30 வருஷத்துல மாத்தி மாத்தி திருமணம் முடிச்சு எல்லாருடைய ரத்தத்துல எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, கலந்துருச்சு. இன்னைக்கு ஜப்பான் கிட்டத்தட்ட 100 வருஷம் தாண்டி மிகப்பெரிய ஒரு வல்லரசு மிக்க ஒரு நாடா இன்னைக்கு இருக்கு. இந்தியா இருக்குல்ல, இந்தியா இன்னும் 100 வருஷம் மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஜப்பானோட 100 வருஷம் போட்டிடணுமா. ஜப்பான் எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா, இன்னைக்கு இருக்க இந்தியாவுக்கும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய பொருளாதாரமும் 100% அதிகப்படியான ஒரு நிலையில நினைச்சாங்க ஜப்பான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்க ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரே ஒரு சமூகமா அவங்க வாழ்றதுனால இன்னைக்கு உயர்ந்த இடத்துல நினைச்சாங்க இருக்கிறாங்க. ஆனா இந்தியா எந்த அளவுக்கு என்னது, தாழ்ந்த நிலைக்கு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. சமத்துவம் மிக்க ஒரு நாடு இந்தியா, அப்படிதானே? அப்படிப்பட்ட நாட்டுல இன்னைக்கு நம்ம ரொம்ப பின்தங்கி என்ன செஞ்சிட்டோம், போயிட்டோம். பொருளாதார இழப்பு, பணவீக்கம், இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த நம்ம என்ன செஞ்சிட்டோம், சரிஞ்சிட்டோம். ஆனா ஒரு சமூகத்தை அழிக்கணும்னு வந்த ஒரு அமெரிக்கா குண்டு போட்டு தகர்த்தான். அந்த நேரத்துல அந்த மக்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிற, நம்ம இதுக்கப்புறம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி பாகுபாடு இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழும் சொல்லி ஒரே ஒரு முயற்சி மட்டும் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் இந்தியா
100 வருஷம் உழைப்ப செஞ்சு மிகப்பெரிய இடத்தை அடையணும்னு நினைச்சா கூட அதுக்கப்புறம் 100 மடங்கு அதிகமான நிலைமையில யார் இருப்பாங்களாம்? ஜப்பான் இருப்பாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா ஒத்துமை. இன்னைக்கு நமக்கு ஒற்றுமை நம்மள்ட்ட என்ன செய்யல இல்லை. ஒவ்வொருத்தனுக்கு ஒருத்தர் இவனை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி நமக்கு உண்டான ஒரு பாகுபாடு, இவன்கிட்ட போய் நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லி ஒரு இலக்காரம், இப்படி நமக்கு மத்தியில பல சோதனைகளுக்கு மத்தியில நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழக்கூடிய காலகட்டம் எப்படி இறையச்சம் மிக்கவர்கள் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். உமர் இல்லாதானு மிகப்பெரிய ஒரு ஆட்சி செஞ்சாங்க. 12 வருஷம் உமர் இல்லாதான் இந்த துன்யாவை ஆண்டு 12 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க உமர் இல்லாம. அவங்க ஆட்சியில ஒவ்வொரு நாளும் ரோந்து போவாங்க. ரோந்து போறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாள் ஃபஜருக்கு அப்புறம் அவங்க செய்யக்கூடிய மிக தக்வாவான இறையச்சம் உள்ள ஒரு செயல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இறைச்சி கடைக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்களாம். மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி கடைக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்களாம். நின்றுட்டு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இப்படி செய்யணும்னு தேவை கிடையாது, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு கறிக்கடைக்கு முன்னாடி வந்து நிற்பாங்களாம். இன்னைக்கு வந்து கறி வாங்க நாள், அடுத்த நாள் வந்து கறி வாங்கினா குச்சி வச்சு அடிச்சு அனுப்புவாங்களாம். இன்னைக்கு ஒருத்தர் கறி வாங்க வந்திருக்காரு, நாளைக்கு அதே நபர் திரும்ப கறி வாங்க வந்தாங்க அப்படின்னா உமர்லான்னு நினைச்சுவாங்களாம், குச்சை வச்சு அடிச்சு பத்துவாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, உன்னுடைய சகோதரன் பசித்திருக்கும் போது நீ ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நீ இறைச்சி சாப்பிட ஆசைப்படுறியான்னு சொல்லி நினைச்சுறான், அடிச்சு பத்துலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல கறி இல்லாம உள்ள என்ன செய்ய மாட்டேங்குது? சாப்பாடு போக மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஆடோ மாடோ கோழியோ இல்ல மீனோ எதுவுமே இல்லாம நமக்கு என்னது கிடையாது, சாப்பாடு என்ன செய்ய மாட்டேங்குது? உள்ளே போக மாட்டேங்குது. ஆனா அவங்களுடைய இறையச்சம் எந்த அளவுக்கு தக்வா உள்ள ஒரு இறையச்சம். ஏன்னா எப்பேற்பட்ட உமர்லானு அப்படின்னா, அவங்க வாப்ப ரொம்ப கேவலப்படுத்துவாங்க உமர்லானுவ. ஏன்னா 5 ஒட்டகத்தை மேய்க்க கூட்டு போனாங்க அப்படின்னா திரும்ப கூட்டு வரும்போது வீட்டுக்கு 4 ஒட்டகத்தை தான் கொண்டு வருவாங்களாம். ஒரு ஒட்டகத்தை கால் அடிச்சிருவாங்க. நீ எல்லாம் ஒட்டகம் மேய்க்கிறது கூட லாய்க்கிலே, நீ எல்லாம் வந்து வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆக போற அப்படின்னு சொல்லி அவங்க வாப்ப நினைச்சுவாங்களாம், திட்டுவாங்களாம். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பிள்ளை நம்ம சொல் பேச்ச கேட்கல அப்படின்னா வாழ்க்கையில் என்ன ஆக போற அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படிப்பட்ட உமரிலானுவ அவங்க வாப்ப ரொம்ப கேவலமா, ஹத்தாப்ன்றவங்க ரொம்ப கேவலமா பேசுவாங்களாம். ஏன்னா 5 ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு இருக்கும் போதே என்ன செய்வாங்க? வீட்டுக்கு வந்துருவாங்களாம். நீ என்னடா எங்க ஒட்டகத்தை விட்டு நீ என்ன இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நம்ம ஒட்டகத்தை யார் எடுக்க போறா? நம்ம தான் மக்கால உள்ள உயர்ந்த கோத்திரமாச்சு அப்படின்னு சொன்னு வச்சுக்கவேன். அவங்க வாப்பா சொல்லுவாங்களா, நம்ம உயர்ந்த கோத்திரம் தான், ஆனா நம்ம கோத்திரத்திலேயே உயர்ந்தவன் என்ன செய்யறான்? இருக்கிறான். அவங்க நம்ம ஒட்டகத்தை என்ன செஞ்சிருவோம்? அபகரிச்சுட்டு என்ன செஞ்சிருவோம்? போயிடுவான். போயிட்டு ஏன் ஒட்டகம் சொல்லி அவன்கிட்ட என்ன செய்வான்? நம்மள்ட்ட சொல்லுவான். அவன்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது? சண்டை பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன நேரத்துல உமர்லானும் என்ன செய்வாங்க? திரும்ப ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு வரலாம்னு சொல்லி போகும்பொழுது 4 ஒட்டகம் தான் இருக்குமா. அப்பதான் சொல்லுவாங்களா, ஒட்டகம் மேய்க்கிறது கூட லாய்க்கிலே உன்னுடைய வாழ்க்கையில என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க அவங்க வாப்பா. ஆனா பிற்காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தையே மேய்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வல்லமை மிக்க ஆட்சியாளராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லான் நினைச்சுதான் விட்டுட்டு போனாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஆட்சியை இதுக்கப்புறம் யாரும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை சேர்ந்தவங்க உமர் இல்லாத்தானு. அவங்க ஆட்சியில ஏழைகள் இல்லை, சிரமப்படுறவங்க இல்லை. எந்த அளவுக்கு இறையச்சம் மிக்கவங்க அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் வந்து ரோட்ல ஒரு ஆடு செத்து கிடந்துச்சு வச்சுக்கோங்க, ஐயோ பாவம் சொல்லி நம்ம போயிருவோம். அவங்க ஆட்சி காலத்துல ஒரு ஆடு செத்து கிடக்குது, சஹாபாக்களோட வராங்க, ஆடு செத்து கிடக்கிறத பார்த்து தான் மடியில தூக்கி போட்டாங்களாம். போட்டுட்டு தேம்பி தேம்பி அழுதாங்களாம். சுத்தி இருக்க சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, அமீர் முஃமினீனே எதுக்காண்டி நீங்க என்ன செய்றீங்க? செத்த ஆட்டுக்காண்டி அழுவுறீங்களா? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உமர்லாத்தன சொன்னாங்களா, என்னுடைய ஆட்சி காலத்துல இந்த ஆடு பசியும் பட்டினியுமா என்ன செஞ்சிருக்கு? வஃபாத் ஆயிருக்கு. இது குறித்து கூட நாளைக்கு மறுமையில ரப்பி என்ற கேள்வி கேட்பானே, அந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு சொல்லி நினைச்சாங்க. தன்னுடைய வாழ்க்கையை அந்த அளவுக்கு தக்வாவோட இறையச்சத்தோட என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அப்படி நம்ம செய்வோமா? இறந்து கிடக்கிற ஆடை பார்த்துட்டு நம்ம போயிருவோம். ஒரு கோழி இறந்து கிடச்சா நம்ம என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம். ரமதா அப்படின்ற ஒரே ஒரு ஆண்டுல மட்டும்தான் இந்த பஞ்சகாலம், அந்த பஞ்சகாலத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வு ஏற்படும். அந்த நேரத்தை உமர்லான்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. யாரப்பே இதுக்காடி நாளைக்கு மறுமையில எனக்கு வந்து கேள்வி கணக்க கடுமையாக்கிறாருன்னு சொல்லி நினைச்சுவாங்களா, கதறி கதறி அழுதுவாங்களாம். அவங்களுடைய ஈமான் எங்க? இன்னைக்கு நம்மளுடைய ஈமான் எங்க? ஒரு சகோதரன் எங்கேயாவது அடிபட்டு கிடந்தா கூட அப்படி நம்ம நினைச்சோம், அப்படி திரும்பி பார்த்து அப்படி நம்ம என்ன செஞ்சிடறோம்? பெயர்றோம். அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு நம்மளுடைய தக்வா இருக்குது. அவங்களுடைய தக்வா எங்க? சஹாபாக்கள் எப்பேற்பட்ட தக்வா உடையவர்களாக இறையச்சம் உடையவர்களாக வாழ்ந்தார்களோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள் அனைத்தும் ஈமானோடும் இறையச்சத்தோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையையும், கடன் இல்லாத வாழ்க்கையையும், ரஹமத்தான வாழ்க்கையையும், பரக்கத்தான வாழ்க்கையையும், பொய்ப்புறம் கோல் சொல்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்புரிவானா. உலகத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுகின்றால் யா அல்லாஹ் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயா. உடல் ஆரோக்கியம் உள்ள, சிஹத்துள்ள, சலாமத்துள்ள, மார்க்கப்பட்டுள்ள தீன்தாரியான பிள்ளைகள் நீ அவர்களுக்கு வழங்குவாயா.
எல்லா பிள்ளைகளும் சிறந்த ஆலிம்களா, ஹாஃபில்களா, ஆலிமாக்களா, ஹாஃபிலாக்களாக உருவாய் அவர்களை கொண்டு பல பேர் நேர்வழி அடையக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் யாராப்பே நீ அவர்களுக்கு வழங்குவாயா. எங்களை விட்டு கடன் சென்ற முன்னோர்கள் மன்னரை பிரகாசமாக்கி வைப்பாயா, ஒளிமிக்க பூங்காவாக ஆக்கி வைப்பாயா. உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி உயிர் பிரியக்கூடிய நசீபை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தர் புரிவாயா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.